நிறைய சாமான் ரெடியா வந்து இன்ட்ரெஸ்ட் வேண்டது விதவிதமான கேண்டோஸ் அப்புறம் இது பிரச்சனை தனிப்பேர்ல வந்து பிள்ளைங்க தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கேன் நிரந்தரமான அப்படி இல்லை இதோட பல உறவுகள் எல்லாரும் எப்பவுமே எங்களோட நிரந்தரமாக இருந்தால் காணுது. அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. ஆர்த்திக்குட்டி. ஓகே, இப்போ நீங்க சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நிற்கிறேன் நான். சரி, அப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொன்னால், அதாவது வந்து இந்த செல்லக்குட்டியை நேசிக்கிற உறவுகள் வந்து ஆர்த்திக்குட்டிக்கான ஒரு பாசல் ஒன்று போட்டுருக்காங்க. நான் உண்மையா என்னென்னு சொல்லணும், அந்த லண்டன்ல இருக்கிற ஒரு அக்கா தான் வந்து எங்களோட ஆர்த்திக்குட்டிக்கு வந்து இந்த பார்சல் போட்டவா. அக்காண்ட விருப்பம் வந்து பெரிய பார்சல் போடணும்னு சொல்லி தான் அக்காண்ட விருப்பம். ஆனால் பெரிய பார்சல் போட்டால் கொஞ்சம் லேட் ஆயிடுமே என்று சொல்லி அக்காண்ட விருப்பம் என்னன்னு சொன்னால், ஆர்த்தின் பர்த்டே அன்று தான் இந்த பார்சல் வரணும்னு அக்காண்ட விருப்பம். அப்போ அதனால தான் ஆர்த்திக்குட்டிக்கு அவசரமாக இந்த பார்சலை வந்து அக்கா அனுப்பி விட்டவங்க. ஆனால் என்ன செய்யறது, ஒரு 2-3 நாள் சொன்னாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுது. அது பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் எங்களோட ஆர்த்திக்குட்டியை நேசிச்சு இவ்வளவு தூரத்துல இருந்து அந்த பிள்ளை இந்த பர்த்டேக்கு வந்து இந்த பார்சலை கொடுக்கணும்னு சொல்லி நேசிச்ச இந்த பார்சல்ல அனுப்பின அந்த அக்காவுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல வந்து ஆர்த்திக்குட்டியோட பர்த்டேக்கு தான் வந்த பார்சல். அது வந்து 2-3 நாள் லேட்டா வந்துட்டு. ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு. அப்போ ஆர்த்திக்குட்டிக்கு வந்து என்னன்னு சொல்றது, நார்மலாக நல்ல மாதிரி இருந்தவ. அந்த கேக் எல்லாம் பற்றி ஒரு வீடியோ போட்டுனாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் உடம்புல நீளாக கிடக்கு. அதோட பிள்ளைக்கு காய்ச்சல் வந்த உடம்பும் இப்போ பார்த்தாலே தெரியும். 2-3 நாளாக வந்து நிச்சயம் இல்லை. எங்களுக்கு என்னென்னு தெரியல. ஒரு அழுகன்னு ஏன் அழுகு என்னதுக்கு அழுகுன்னு தெரியாத ஒரு அழுகு. குழப்படி இல்லை, தானம் தண்டை பாடமாக இருக்கிறது. இப்போ கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் பிள்ளையா இருக்குன்னு. அப்போ இப்போ தனக்கு பார்சல் வந்தா போல தானம் வந்து ஒரு நடுநிலையாக குந்தி கொண்டு இருக்கிறா. இப்போ இதுக்கு என்ன இருக்குது, அதான் வந்து தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் உடுப்போலோ என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாப்பம் கொண்டு ஒரு ஆவலோட எங்களோட ஆர்த்திக்குட்டி மாதிரி இருக்கு. அப்போ இதைத்தான் நாங்கள் ஒரு வீடியோ வந்து பதிவு செய்ய போகிறோம். அதை வந்து ஆர்த்திக்குட்டியை நேசிச்சு அந்த அக்கா வந்து என்னென்ன உடுப்புல வச்சுக்கிறான்னு சொல்லி தெரியாது. உடைச்சி பார்த்தா தான் தெரியுமே. அப்போ நாங்கள் உடைச்சி பார்ப்போமேடா, பார்ப்போமே இதுக்கு என்ன இருக்க மாட்டா ஆர்த்திக்குட்டி நினைக்கிறீங்க. அந்த வச்சு வேற உடுப்பு வேற ஜீன்ஸ் வேற ஆதிக்குடின விருப்பம் என்ன இருக்குமென்னு சொல்லி கேட்டா கேண்டோஸ் உடுப்பு ஜீன்ஸ். அப்ப சரி இவ்வளவு ஆதிக்குடிக்கு இருக்கும்னு சொல்லி நான் முடிச்சு பார்ப்போம். அப்ப எல்லாருக்கும் அப்படித்தான். காத்துல வந்து நோமலோட முல்லையிலே இல்லாது. அப்ப இந்த பாசல நீங்களும் அதை ஓப்பன் பண்ணணும். ஆத்தி என்ன இருக்குன்னு பார்ப்போம். மிச்சாருக்குன்னா உடனே இல்லாத ஆர்த்திக்குட்டிக்கு கேண்டோஸ் இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம அது அம்மா தானே இவ்வளோ வேண்டது. ஓமா நாளைக்கு இன்றைக்கிலே ஒரு நேரம் வருவோம். 9ஆம் மாதம் வந்து அந்த அங்கே ஒரு கோயில் உண்டு, கொப்பட்டிச்சோலை தாண்டி ஏனம்மா ஆட்டு என்ன திவானம் நாங்கள். அப்போ அண்ணாண்ட பர்த்டேனா தம்பி போகணும் கண்டிப்பா. எனக்கு இந்த ஒரு ஆசை, நானும் திவானோட பர்த்டேல ஆட்டுக்குடி பாபா ஆட்டிக்கு வந்த பாசல் ஆட்டியே பக்கம் எடுக்கிறாங்க. என்னம்மா அப்ப ஆட்டுக்குட்டி வந்து ஒரு கேண்டோஸ் தூக்கி அண்ணாட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து அழியும் பென்சிலும் உண்மையிலே நல்லதான். டீஷர்ட்டோ இது என்னம்மா, இது வந்து சாப்பாட்டு டீஸு தண்ணி போத்தல். அதுக்குள்ள ஆட்டுக்குட்டிக்குள்ளே ஒரு சாமான் கிடக்குது, லிப்டிக். அதுக்கு நிறைய சாமான் ரெடியா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத.
நாங்கள் ஆப்பிரிக்கன் பர்த்டேக்கு வாங்கினாங்க லிப்டிக், அது வந்து நல்ல கலர். அதே போல தான் உண்மையிலே அந்த அதே கலர்லாம் இந்த லிப்டிக் வந்துருக்கு. கண்ணுக்கு அடிக்கிற ஐப்ரோ இது வந்து ஆர்டிகுட்டின மேக்கப் செட். இதெல்லாம் இப்ப காட்டும் இன்ட்ரெஸ்ட் நிற்கிறாப்புல. சாப்பாடு அப்ப அக்காக்கு தெரியும் நோமலா கூட கதைக்கிறவ தானே ஆர்டிகுட்டின ஸ்டைல விளங்கி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேக்கப் செட் இந்த ஐப்ரோ அதே போலதான் இது வந்து நாங்க இப்படியே வைப்போம். என்னன்னு சொன்னா இப்ப ஆர்டிகுட்டி வந்தா இங்க அண்ணனை பக்கத்தாங்கோ என்ன அப்ப நாங்க ஆட்டுக்குட்டியை பர்த்டே சாரி நேசரி கூட தர போறோம். அப்ப ஆட்டுக்குட்டிக்கு நல்ல ரோஸ் கலர்ல வந்து நல்ல அழகா சாப்பாட்டுக்கு இது. அப்புறம் வந்து ஒரு இது வந்து லிப்டிக், அது லிப்டிக் அடிப்போமே அப்படியே அடிச்சு பாப்போம். அடிச்சு பாப்போம் வடிவ நல்ல கலர் இது. பொம்பளை பிள்ளைன்னு சொன்னாலே நம்மள எல்லாருக்கும் தெரியுமா நான் ரோஸ் கலர் அக்கா வந்து நல்ல ஒரு பேக்கோட தான் அப்படி அனுப்பிடுவேன். இது வந்து பென்சில் தான், பென்சில் ஆளி அந்த கட்டர் ரூலர் எல்லாம் சின்ன சித்திர கப்பி மட்டும்தான். சித்திர கப்பி இல்ல, இது நல்ல ஆதிக்குட்டிக்கு நேசரிக்கு வந்து அக்கா வந்து பொருட்கள் அனுப்பிடுறாங்க. அக்கா கையாலே விடுவாங்க. அண்ணா என்ன செய்றீங்க? லிப்டிக் அடிக்குது. லிப்டிக் அடி அண்ணா அங்கே அடிக்குங்க. அதான் அப்புறம் ஆதிக்குட்டி கூட்டிட்டு கடிக்கலாம். இதுதான் ஆண்டி ஜால் பண்ணது. நல்ல கலர் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு பாடு. இது வந்து கதை கேட்கல வந்து என்னட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ணாக்கு வந்து ஒரு ஷர்ட் அனுப்பியிருக்கேன்னு சொல்லி. உண்மையிலே அண்ணா கருப்பு தானே, அண்ணாக்கு இந்த ப்ளூ கலர் வந்து நல்லா இருக்குமே. நன்றி அக்கா, உண்மையிலே எவ்வளவு தூரம் பார்த்து அக்கா வாங்கி அனுப்பியிருக்கிறாங்க. சூப்பர் சப்பாத்தி. ஆதி குட்டிங்க சப்பாத்தி அச்சாவோ அச்சாதி நல்ல சைனிங் நல்லா ஆதி குட்டிக்கு சப்பாத்தும். அடுத்தது வந்து ஆதிக்குட்டிக்கு ஓஹோ எல்லாமே எனக்கு பிடிச்ச கலர் தான். ஆதிக்குட்டி கலர்ஸ் பேண்ட். ஓ அக்கா வந்து ஆதிக்குட்டி கலருக்கு தான் டிசைட் பண்ணிருக்காங்க. அது யாரோட அச்சா அதை விட ஆட்டுக்குட்டி ஒரு கண்ணாடி சூப்பரா இருக்கு. நீங்க போடக்கூடாது, ஆட்டுக்குட்டி போடுறோம். ஆட்டுக்குட்டி கண்ணாடி போடுவோம் வேண்டாம். அதோட அச்சா கண்ணாடி அண்ணா கூட போட பிள்ளைக்கு நான் போடுது. உண்மையிலே ஆதிங்க ஒரு சின்ன ஆரண்டு தெரியுமாக்காக அதே கேட்ட மாதிரி நல்ல சட்டை எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நல்ல மாடல் சட்டை அது இந்த நல்ல கலர் நல்லா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து பூல் பேண்ட் நல்லா இருக்கு. நாங்கள் அதுக்கு முடி வளர்க்குறோம் தானே இப்போ கட்டலாம். அதே போல இதுவும் வந்து இல்ல இல்ல இது வந்து இந்த கொஞ்சம் நிக்கர் ஆதிக்குட்டிக்கு எல்லா கலர்லயும் இருக்கு. அக்காவுக்கு வந்து 2 பொம்பளை பிள்ளைலானே அப்பொண்ணு அந்த பார்த்து நேசிச்சு வாழ்ந்துருக்குறாங்க. ஒரே கலர்ல எல்லாம் வந்து நல்ல நிக்கர் ஆதிக்குட்டிக்கு நல்ல வடி. உண்மையில என்னன்னு சொல்றேன், அப்படியே ஆட்டுக்குட்டியே நேர்ல பார்த்த மாதிரி வாங்கிருக்கேன். அதான் எல்லாம் அதே சைஸ் ஆட்டுக்குட்டி ஏற்ற கலர் எல்லாம். அடுத்தது என்ன இது? இங்க ஆட்டுக்குட்டி என்ன இது? கொப்பி ஐஸ்கிரீமோ? இது வந்து ஒரு கொப்பி. இது ஆட்டுக்குட்டிக்கு என்ன அச்சனை கொடுப்பாங்க. ரைட். அடுத்தது வந்து அப்பாவுக்கு புட்டை அப்படின்னு யோசிக்கிறீங்க. இது வந்து ஆட்டுக்குட்டிக்கு புத்தாவை. உண்மையிலே இதுல என்னன்னு சொன்னா நல்ல மனசுக்கு நல்ல திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா ஆட்டுக்குட்டிக்கு வந்து நாங்கள் நேசரிக்கு விடணும்னா அந்த பேக்கரி தான் போய் வாங்கணும்னு நினைச்சேன் நான். அக்கா வந்து ஆட்டுக்குட்டிக்கு நல்ல ரோஸ் கலர்லாம் அனுப்பிடுறாங்க. அப்போ நாங்கள் ஆட்டுக்குட்டிக்கு நேசரிக்கு வந்து பேக் வாங்க தேவையில்ல. அக்கா கைராசின்படி அப்படியே கொடுத்துடலாம். அடுத்தது வந்து அக்கா வந்து ஆட்டுக்குட்டிக்கு ஒரு அழகான கேன் பேக்.
ஆட்டி விட்டீங்க பிள்ளைக்கு ஹேண்ட் பேக் இது ஓ நல்ல வடிவான ஹேண்ட் பேக் இந்த அப்புறம் கொடி காட்டுங்க நாத்தி கொடி காட்டுங்க நல்லா இருக்கு எனக்கு கருப்பு பேக் கொடி காட்டுங்க ஆட்டி விட்டீங்க கண்டு வந்து சாப்பிட்றதா சார கொள்ளுங்க வாவ் இது வந்து ஒரு மாலை அந்த பர்பிள் கலர்ல அப்படி செட்டா போடுற தோடு மாதிரி மாலை மற்றது அந்த இதெல்லாம் வச்சது நல்லா இருக்கு நல்ல நல்ல கலர் அந்த மாலை வந்து அக்கா ஒரே கலர்ல இல்லாம மாத்தி மாத்தி எடுத்து வச்சுருக்காங்க ரோஸ் கலர்ல ஒவ்வொரு சட்டைக்கு ஏற்ற மாதிரி போடலாம் சிவன்ல அதே போலதான் இது வந்து ஒரு மஞ்சள் கலர்ல கழுத்துக்கு போடுற மாலையும் அதே கலர்ல தோடும் சட்டைக்கு வந்து கலர் கலரா போட நல்லா இருக்கும் மஞ்சள் கலர்ல இது வந்து ஜாதி ஜோசிதான் நினைக்கிட்டீங்க அப்படியோ இது வந்து எங்களோட ஆட்டுக்குட்டிகள்னு வந்து பார்த்தேன் ஆட்டுக்குட்டிக்கு தான் அந்த வாசல் வந்து இது நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு இது வந்து பேக் இதுவும் ஒரு பேக் தானே இது வந்து ஜீவா கொடுத்துருக்கு இது வந்து ஜாதுவுக்கு இது அம்மா நடக்குது அது பூரா சாப்பிடணும் இது பர்ஸ் அது பர்ஸ் ஆகுது இந்த நான் இன்னொன்று அம்மாவுக்கு ஒரு பர்ஸ் ஓஹோ நல்லா தான் வித்தியாசமான டிசைன் நான் இந்த இது வந்து முன்னுக்கு நல்லா இருக்கு இந்த கோல்டு எல்லாம் சேர்ந்து சீக்வன்ஸ் வச்சது அதே மாதிரி பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா கருப்பு உள்ளுக்குள்ள வந்து சாக்லேட் அனுப்பியிருக்கிறாக்கா ஏன்னு சொல்லலாம் சின்ன ஆக்கள் தெரிந்தாலும் தான் இவ்வளவு அவங்க வந்து கேண்டோஸ் ஆட்டிக்குட்டிக்கு விதவிதமான கேண்டோஸ் இந்த ஆட்டிக்குட்டி உண்மையில எங்கள்கிட்ட வந்து முதல் பிரிட்ஜ் இல்லை இப்போ வந்து பிரிட்ஜ் இருக்குன்னு அப்போ அதனால பிரிட்ஜில் வச்சு ஆசைக்கு நீங்கள் சாப்பிடுங்கப்பா நிறைய கேண்டோஸ் விதவிதமான கேண்டோஸ் அப்புறம் இது வந்து குழுக்குறப்ப நேரும் நிறைய தான் அக்கா வச்சு அனுப்பியிருக்கிறாங்க நிறைய கேண்டோஸ் இதுக்குள்ளெல்லாம் இந்த கேண்டோஸ் தான் சில பைக்கள் வந்து இந்த மிஸ் ஆகிடும் இது ஃபுல்லாக கேண்டோஸ் தான் பேக்கில் ஃபுல்லாக அதே போல் தான் இதுவும் வந்து இதுவும் ஒரு கேண்டோஸ் தானே எல்லாமே தனி பேரில் வந்து யாதவ் நான் கொண்டு போவாங்க இது அந்த இது புளிப்பு வித்தியாசம் ஜெலி ஜெலி மாதிரி தான் உன்னோட ஜாப்பு வச்சேன்னு இது வந்து ஒரு பிஸ்கெட் பிஸ்கெட்டோ ஆக்காடுங்க பிள்ளைக்கு வச்சுக்கிறேன் பொம்பளை பிள்ளை படிக்கும் நல்லா இருக்கு இது வந்து ஒரு பிஸ்கெட் தான் மேக்மே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு இதெல்லாம் வந்து கேண்டோஸ் அது நார்மலாக இவ்வளோ நாள் வந்தது தானே கொஞ்சம் லைட் இதுவும் வந்து கேண்டோஸ் தானே நிறைய கேண்டோஸ் ஐட்டம் தான் அக்கா வந்து நூறு அனுப்பியிருக்காங்க இதுவும் கேண்டோஸ் தானே எல்லாமே கேண்டோஸ் தான் டேரி மில்க் அப்போ இது பிஸ்கெட் இது வந்து கேண்டோஸ் பிஸ்கெட் இதுக்குள்ள ஜாதுவுக்கு வந்து ஒரு பர்ஸ் ஓகே அக்கா தேங்க்ஸ் அக்கா சரிதான் ஓ கண்டிப்பா இப்போ வைங்க ஓகேல இது வந்து ஒரு ஹேண்ட் பேக் நம்மள ஆட்டுக்குட்டியும் கொண்டு போகலாம் நானும் கொண்டு போகலாம் கூடுதலாக நாங்கள் ஹேண்ட் பேக் வந்து கொண்டு பாய்க்கு குறைவு ஆனால் ஆட்டுக்குட்டி வந்து பாய்ப்பாங்க நான் ஆட்டுக்குட்டி வந்து பெரியெல்லாம் நல்லா இருக்காளே நல்லா இருக்கு நல்ல கருத்து பேக்கு மணியா இருக்கு ஆட்டுக்குட்டி குட்டி ஹேண்ட் பேக் அம்மா இந்த தானியம் மணி இதுக்குள்ள எல்லாம் சிப்பு இருக்குங்க பாட்டுக்குட்டிக்கு வந்து நல்ல ஒரு அழகான ஒரு குட்டிக்கு ஹேண்ட் பேக்கு அதே போலதான் இன்னும் ஒரு பேக் ஒன்று நாங்கள் முதல் பார்த்தது போலதான் இது நல்லா இருக்கு உண்மையில இந்த டிசைன் வந்து சூப்பரா இருக்குது அந்த இதெல்லாம் நல்ல முத்து இந்த நல்ல வடிவு அட இது சங்கிலி மாதிரி அது
இதுவும் வந்து ஒரு விதமான பேக் இந்த சங்கிலி போட்டு இந்த வெள்ளி சங்கிலி போட்ட பேக் ஆத்தி குட்டினே எல்லாம் கொடையை கொண்டு தான் போக போதானே ரைட். சரி அப்ப இவ்வளவு தான் உண்மையிலே எங்களோட ஆட்டுக்குட்டிக்கு வந்த பார்சல். அதாவது வந்து உண்மையிலே இதுல பார்த்தாலே தெரியுதுன்னு எங்களோட ஆட்டுக்குட்டி வந்து இவ்வளவு தூரம் நேசிச்சு ஆட்டுக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரியான ஹேண்ட் பேக்கு, அப்புறம் அந்த நேசரி புத்த பேக்குகள், அதை விட வந்து நிறைய கண்டோஸ் ஐட்டங்களும் ஒவ்வொரு விதம் விதமா அப்படி நிறைய அக்கா வந்து உண்மையிலே பார்த்து ஆட்டுக்குட்டிக்காண்டி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எல்லாம் வேண்டி கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் எங்கள் குடும்ப சார்பாக வந்து எங்களோட ஆட்டுக்குட்டியை வந்து இவ்வளவு தூரம் நேசிச்சு இந்த பார்சல் வந்து பர்த்டே கண்டிப்பாக போய் சேரணும்னு சொல்லி இந்த பார்சலை வந்து அனுப்பின அந்த அக்காவுக்கு வந்து எங்கள் குடும்ப சார்பாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். முக்கியமான விஷயம் ஒன்று இந்த இடத்துல சொல்ல இருந்தோம். அதான் வந்து என்னன்னு சொன்னாமா சொல்லணும் இல்லை, அது வந்து நம்மள தனக்குள்ள ஒரு மனக்குமுறல், என்ன தனக்குள்ள ஒரு மனக்குமுறல், தனக்குள்ள சில கவலைகள் ஆதங்கங்கள் இருக்குதாம். அப்போ கூட வெள்ளன கவலை நான் படுத்திருக்கே சொல்லுறது வந்து என்னன்னு கேட்டால், அது ஏனம்மா நாங்கள் எவ்வளோதான் நேரில் பாசம் வச்சிருந்தா கூட அந்த பாசத்தை வந்து அவங்க புரிஞ்சு கொள்றாங்க இல்லையா. எல்லாரோடையும் நாங்கள் பாசம் வச்சால் அது சாக மாட்டேன் நிலைச்சிருக்கணும்னு சொல்லி தான் அது தான் நினைச்ச வராங்க. நம்மள எல்லாரும் அப்படித்தான். ஆனால் இந்த காலத்தில் வந்து அப்படி இல்லை. அன்புன்றதை எல்லார்டையும் பெற்றுக்கொள்ளாம கிடக்கு, எல்லாம் போலியா பழகுறாங்க. நம்மளாம் என்ன சொல்கிறோம், இவ்வளோதான் உதவி செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எல்லாமே ஒரு பொருட்டா நினைக்கிறாங்கல்ல. அதெல்லாம் ஒரு குப்பை மாதிரி தூக்கி எறிஞ்சு எங்களுக்கு முன்னிலையிலேயே வந்து அது ஒரு பாம்பு மாதிரி நிற்கிது. 7 மணி நகர் பாப்போம்னு கொத்து வேண்ட மாதிரி நிற்கிறது. எப்படியான நிறைய அப்படி இருக்கிற ஆக்கள் எல்லாம் நிறைய திருந்துறது சாத்திய கூட இருக்காங்க. அதை விட என்னன்னு சொல்றேன், நான் வந்து பாசம் வச்ச ஆட்கள் எல்லாரும் என்ன விட்டு நிரந்தரமா இருக்காங்க, இல்லை விடையில போறாங்க. அது வச்சுதான் கவலைப்படாங்க மனுஷத்தை அன்பு இல்லாம அப்படித்தான் இருக்கா. நாங்க எல்லாரையும் அப்படி சொல்லலாது, 1-2 பேர் வந்து அப்படித்தான். கொஞ்ச காலம் தங்களோட தேவைக்கு பழகுவாங்க. அப்படி பிறகு தங்களுடைய தேவைகளை கைப்பற்றி முடிஞ்சு கொஞ்சம் ஒரு நிலைக்கு வந்தா போல என்னண்ட மாதிரி தூக்கி எறியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே. அப்படி இருக்காங்க. சில பேர் வந்து என்ன சொல்றது, கொஞ்ச நாளைக்கு நான் வந்து எப்போவே வந்து நிரந்தரமான அன்பை தான் வேணும் நினைக்கிறேன். ஆனால் அப்படி இல்லை. என்னன்னு தெரியல, இரவு கூட நான் நித்திர கொண்டு வந்து 3 ஆச்சு. எனக்கு இரவு நித்திர உள்ள 3 ஆச்சு. என்னன்னு தெரியும் நினைச்சு அழுது அழுது ஒரு நித்திர என்னன்னு தெரியல, சரியான கவலை இரவு. அப்படி இல்லை, அது நோம்பல மனநிலைய கொஞ்சம் மதண்டி கொண்டு வரும். என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து எவ்வளவு பேருக்கு தான் எவ்வளவு நன்மை செய்தாங்க, அவங்க வந்து எவ்வளவுதான் எங்களை தூட்டி துரோகமா நினைச்சா கூட கடவுளோடு இருக்கானுங்க, அவன் பார்த்து கொள்ளுவான். இப்ப நாங்க வந்து நோம்பல நான் நிற்கலாம், நாங்க வந்து யாரோடையும் பழகிக்கலாம். அது உண்மையான ஒரு அன்பா இருந்தால் அது நிரந்தரமா இருக்கும். இல்லை அதுக்குள்ளே ஏதாவது இடர்மோடு வரமா இருந்தா அந்த கடவுளை வந்து எங்களுக்கு நேரடியாக காட்சி தருவாங்க. ஆனால் உண்மையாக அப்படியான சம்பவம் நடந்திருக்கு எங்களோட வாழ்க்கையில். இப்போ 2-3 நாளைக்குள்ள தற்காலிகமாக நடந்திருக்குது. இப்போ உன்னோட பழகி கொண்டு சில பேர் வந்து எங்களுக்கு எதிராக கூட நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாங்க. அதை வந்து கடவுள் எனக்கு நேரடியாக காட்டி தந்துருக்குறாங்க. அப்போ உண்மையிலேயே நாங்கள் வந்து யாருக்கும் அநியாயம் செய்யலை, எல்லாருக்கும் நல்ல செய்தி நல்லா தான் செய்வோம்னு நினைக்கிற எங்களுக்கு யார் தீங்கி நினைக்கிறாங்களோ கடவுள் கண்டிப்பாக காட்டி தருவான். ஆனால் தந்திருக்கிறான், அது பிரச்சனை இல்லை. அதான் சொல்ற நல்ல நன்மையை செய் ஒன்றை வந்து பாராங்க. நான் என்னன்னு சொல்றேன், எங்களோட பழகிறவர்கள் எல்லாரும் எப்பவுமே எங்களோட நிரந்தரமா இருந்தா காணும் நினைக்கிறேன். எல்லாரும் விட்டு விட்டு போவாங்க. நான் என்னன்னு சொல்றேன், நாங்கள் பாசம் வைக்கிறேன்னு சொன்னா அது எப்பவும் சாதம் வரைக்கிறது கொண்டு அப்படி இல்லையா, அப்படி நினைக்காது. இந்த காலம் எல்லாமே தற்காலிகம். அதுதான் நான் அப்படித்தான் நினைச்சானே கதைக்க பாசம் வச்சு கேட்கிறான். எல்லாரும் என்னன்னு சொல்ல தெரியும். நான் என்னென்றாலும் உடனே வந்து அழுதுருவேன். அதுதான் சொல்லுவேன், அப்படி ஒரு கவலையாக தான் இருக்குது. சரி, ஏதோ பிரச்சனை இல்லை, கடவுள் இருக்கிறது அந்த மாட்டேன். பிள்ளைகள் தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. நம்மளே என்ன சொல்றது, நம்மள எல்லாரோடைய நாங்கள் அப்படித்தான். நாங்கள் கூடுதல் எல்லாரும் நல்ல மாதிரி தான் பழகுறாங்களே. அப்படி பழக இல்லாத வந்து புரிஞ்சு கொள்ளாமல், அந்த பாசத்தை புரிஞ்சு கொள்ளாமல் அப்படி சில குட்டி குட்டி தாக்கங்களை வந்து எனக்கும் அது ஒரு தாக்கம் தான். அதே போல் அதுவும் வந்து இனியிலே வந்து இனியில நல்ல மாதிரி நேசித்தபடியால் அது வந்து அதுக்கும் ஒரு தாக்கமாக போயிட்டேன். சரி, இதெல்லாம் அது எனக்கு கவலைப்படக்கூடாது. அது வளர்ந்து வர மாறி பிள்ளை நீங்கள் என்ன செய்யறது, நம்மளாம் எல்லாரையும் நாங்கள் ஏற்ற மாதிரி பழகணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் அப்படி தான் நல்ல மாதிரி பழகினாலும் எங்களை வந்து புரிஞ்சு விடுறாங்க இல்லையோ. அப்போ இனிமேல் நாங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பழகுவோம். எல்லாரையும் நல்ல நினைக்கலாம் தப்பு நல்லவங்க தான் சில மறந்து போகிறாங்க. அதான் பாசம் அதை நான் சொல்கிறேன்.
சரி நாங்கள் வந்து வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளும் அந்த பாசல் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க தயவு செய்து என்னடா புரியுத புலம்பி நம்ம அந்த மாதிரி யாரும் தப்பா நினைக்காதோ. உலகத்துல உண்மையில எவ்வளவுதான் காசு பணம் இருந்தாலும் முதலாவது மிகச்சிறந்தது என்ன பொறுத்தவரைக்கும் அந்த அன்பு பாசம் அதுதான். அது வந்து இப்ப கூடுதலான ஆகிட்ட வந்து நாங்க வைக்கிற அளவுக்கு அவங்க இல்லையே. நாங்களும் அப்படித்தானோ வந்து அவங்கள நினைச்சு நாங்களும் அதெல்லாம் போலியா கடவுள் காடு தந்துடுறாங்க அவங்களோடாவே. அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்காக நாங்கள் எல்லாரையும் அப்படி நினைக்கல. அப்போ என்னையை விட அது வந்து வளர்ந்து வரக்கூடிய காலங்கள் அவங்க வளர்ந்து வரவங்க நம்மள இந்த சின்ன வயசுலேயே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அப்படியான மனுஷர்களை வந்து அதோட புரிஞ்சு கொண்டு இனம் காணக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும். சரியப்பா அந்த பாசல் அடிப்பு இந்த அக்காவுக்கு வந்து குடும்பத்தில் உண்மையிலேயே அக்காவுக்கு வந்து நான் மறுபடியும் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். என்ன சொன்னாங்க குட்டிமாவை நேசிச்சு ஆட்டுக்குட்டிக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லி அவ்வளவும் பக்காவா வேண்டி அனுப்பின அந்த அக்காவுக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு உண்மையாக சொல்லணும்னா ஆட்டுக்கு கலைக்கு குறைவு ஆனாலும் பெரிய சந்தோஷம். சரி அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். யாராவது திடீர்னு வந்து சம்மந்தம் இல்லாத கருத்து சொல்லி இரவில் எதுனா சரியான கவலை அதான் வந்து சொல்லணும் போல இருந்து சொல்லிட்டேன். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை ஒன்று எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திப்போம்.